Students, exercise 4.1 question number 3 பார்க்குறோம். இங்கே 380 டிகிரி மைனஸ் 140 டிகிரி இங்கே 1195 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு டிகிரியும் இந்த டிகிரியெல்லாம் எந்த குவாட்ரேட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் பாருங்கள், இந்த 380 டிகிரி பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே 0 டிகிரி ஆர் 360 டிகிரி, இதில் 90 டிகிரி, இங்கே 270 டிகிரி, சாரி 180 டிகிரி, நமக்கு 270 டிகிரிங்களா. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷன் நமக்கு வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 360 டிகிரி நமக்கு வந்து, அதாவது இங்கே 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல் ரொட்டேஷன் ஒரு டைம் சுற்றுறதுக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 360 டிகிரி ஆகுமா. அப்போ இந்த 380 டிகிரினா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இதில் ஒரு டைம் ஃபுல்லாக சுற்றி வந்துடும் நமக்கு வந்து. அதுக்கப்புறம் 360 போக மீதி ஒரு 20 டிகிரி இருக்குங்களா. இப்போ இங்கேருந்து ஒரு 20 டிகிரி இதெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். இங்கே 20 டிகிரி. ஃபஸ்ட் பாருங்கள், ஃபுல் ரொட்டேஷனுக்கு வந்து 360, அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு 20 டிகிரி நம்ம இங்கே எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு டைம் இப்படி ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இந்த 380 டிகிரி நமக்கு வரும். இப்போ 380 டிகிரி எங்கே சார் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் குவாட்ரேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 பாருங்கள். மைனஸ் 140 டிகிரி கொடுத்துருக்காங்களா. இங்கே நமக்கு 0 டிகிரி, 90 டிகிரி, இதில் 180 டிகிரி, இங்கே வந்து 270 டிகிரி, இது ஆல் 360 டிகிரி. அப்போ மைனஸ் 140 டிகிரி அப்படின்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நமக்கு வரணும். அப்போ இங்கேருந்து பாருங்கள், இதிலிருந்து 90 டிகிரி, இங்கே 90லேருந்து ஒரு 50 டிகிரி ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் 140 டிகிரி நமக்கு வரும். புரியுதுங்களா? அதாவது இந்த 0லேருந்து 270ன்றது ரிவேர்ஸில் வரும்போது இங்கேருந்து இது 90 டிகிரி, 90 கூட ஒரு மைனஸ் 50 டிகிரி ஆட் பண்ணால் மைனஸ் 140 டிகிரி நமக்கு கிடைக்கும். அப்போ எங்கே சார் இருக்கும் அப்படின்னா இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து இது நமக்கு மைனஸ் 150 டிகிரி. எந்தில் இருக்குது? தேர்ட் குவாட்ரேட்டில் இருக்கா. சப்டிவிஷன் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா. சப்டிவிஷன் 3 பாருங்கள். ஒன் 195 டிகிரி. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 3 × 360 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி, அதுக்கப்புறம் 25 டிகிரின்னு பிரிச்சிடலாம். ஏன்னா இது ஒரு சர்க்கிள் ஃபுல் டைம் நம்ம ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் 360 டிகிரின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு ஃபுல்லாக சுற்றலாம். அதான் 3 × 360ன்னு போட்டிருக்கோம். அது போக ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 25 டிகிரி. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஜீரோ டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, இதில் வந்து 360 டிகிரிங்களா. அப்போ 3 டைம் ஃபுல்லாக நம்ம சுற்றி வரோம். ஒன் 2 3 டைம்ஸ் ஃபுல்லாக வந்துட்டோமா. அதுக்கப்புறம் ஒரு 90 டிகிரி, இப்போ இங்கேருந்து 90 டிகிரி ப்ளஸ் 25 டிகிரி, அப்போ இதிலேருந்து ஒரு 25 டிகிரி இங்கே எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எதில் இருக்குது? செகண்ட் குவாட்ரேட்டில் வந்துடும் நமக்கு. ஃபஸ்ட்டு சம்மை
4.1ல் தேர்ட் சம்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எப்படி இந்த மாதிரி டிகிரி கொடுத்துட்டு எந்த குவாட்ரேட்டில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியுதா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 மார்க்கில் கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். இங்கே நமக்கு டிக்னாமெட்ரி ரேஷியோ கொடுத்துட்டு வேல்யூஸ் நமக்கு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம். சப்டிவிஷன் 1 பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே அந்த அலைடு ஆங்கிள்ஸ் ஃபார்முலா கிளியராக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சைன் 300 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது. இந்த சைன் 300 டிகிரி எப்படி சார் எழுதுகிறோம் அப்படின்னா சைன் 270 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாமா பாருங்கள். இப்போ 270 டிகிரி ப்ளஸ் 30னா 300 நமக்கு கிடைக்கும். இப்போ சைன் 270 ப்ளஸ் தீட்டா அப்படின்றது எந்த குவாட்ரேட்டில் இருக்கும்? நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம். இந்த ஒரு டைம் பாருங்க. இது 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து சைன் இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? 0 டிகிரி, 360 டிகிரி, 180 டிகிரியில் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். 90 டிகிரி, 270 டிகிரியில் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கோமா? அதை நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கிறேன். சைன் காசாக மாறும், காசு சைனாக சேஞ்ச் ஆகும். டேன் காட்டாக சேஞ்ச் ஆகும், காட்டு வந்து டேனாக சேஞ்ச் ஆகுமா? சீக்கண்ட் கொசிகண்டாக சேஞ்ச் ஆகும், கொசிகண்ட் வந்து சீக்கண்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே சைன் 270 டிகிரி ப்ளஸ் டீட்டான்றது எங்கே சார் அப்படின்னா 4th குவாட்ரேட் வந்துடும். இப்போ 4th பாருங்கள். இங்கே சின்னா காசும் சீக்கண்ட் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. மீது எல்லாமே எதில் சார் இருக்குன்னா மைனஸில் இருக்கும். இப்போ இங்கே மைனஸ் அது 270ல் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ சைன் என்னவா சேஞ்ச் ஆகுனா காசாக சேஞ்ச் ஆகும். இப்போ மைனஸ் காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? மைனஸ் √3/2. ஓகேங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிருக்கிறோம். இப்போ சைன் 300 டிகிரி கேட்டாங்கன்னா எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு தெரியுதுங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். cos of -210 இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் cos of -θனா ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? cos θன்னு பார்த்துருக்கோமா? இப்போ இங்கே cos of -θன்றது எப்படி எழுதலாம்னா cos θன்னு எழுதிக்கலாம். cos 210 டிகிரி. இந்த cos 210 டிகிரி எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 + 30 எழுதலாமா பாருங்கள். cos 180 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. அப்போ 180 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் பண்ணிங்கன்னா 210 நமக்கு கிடைக்கும். இப்போ cos 180 + 30ன்றது எங்கே இருக்கும்? இது 180 - θனா செகண்டு, 180 + θன்றது தேர்டுங்களா? 180 டிகிரியில் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே காசு தான். ஆனால் சைன் பாருங்கள், டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டு. டேன் காட்டு மட்டும்தான் தேர்ட் குவார்ட்டரில் ப்ளஸில் இருக்கும், மீதி எல்லாம் மைனஸில் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் சைன் போட்டலாம். மைனஸ் காசு 180 டிகிரி ப்ளஸ் 30ல் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். காஸ் 30 டிகிரி. காஸ் 30க்கு இப்போ தான் வேல்யூ பார்த்துருக்கோம். மைனஸ் √3/2. சப்டிவிஷன் 2, 3 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீக்கன் 390 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ சீக்கன் 390 டிகிரி எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா சீக்கன் 360 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். அப்போ சீக்கன் 360 டிகிரி ப்ளஸ் 30ன்றது எங்கே சார் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரேட்டுக்கு வந்துடும். இங்கே ஏன்னா இது 360 டிகிரி மைனஸ் வந்து 4th, 360 டிகிரி ப்ளஸ் θ அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரேட்டில் எப்படி இருக்கும்? ஆல் ரேஷியோ ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே ப்ளஸ்ஸு. சரிங்களா? அதேமாதிரி 360ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ சீக்கண்ட் தான் வரும். இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதால ப்ளஸ் சீக்கண்ட் 30 டிகிரி. ஏன்னா சீக்கண்ட் 360 டிகிரி ப்ளஸ் θனா சீக்கண்ட் θ. அப்போ இங்கே நமக்கு சீக்கண்ட்
30 டிகிரின்னு போட்டுருங்க. சீக்கண்ட் வந்து எதனுடைய ரெசிப்ரோக்கல்னு பார்த்துருக்குறோம், காஸ் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட்டுங்களா. அப்போ காஸ் 30 டிகிரி வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் சீக்கண்ட் 30 டிகிரி நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். காஸ் 30 டிகிரி வேல்யூ என்ன பாருங்கள், √3/2. அது வேணால் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இங்கே எழுதிக்கோங்க. SCT CSC அப்படின்னு போட்டுக்கோங்க. சைன் ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, டேன் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல் காட் தீட்டான்னு சொல்லியிருக்கோமா. அப்போ நமக்கு இங்கே சீக்கன் 30 டிகிரி நம்ம வேல்யூ தெரியணும்னா காஸ் 30 டிகிரி தெரிஞ்சால், ஏன்னா காசோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு சீக்கன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ காஸ் 30 டிகிரி நமக்கு என்ன, √3/2. அப்போ இது வந்து 1/சீக்கன்னா சீக்கன் 30 டிகிரினா அது அப்படியே ரெசிப்ரோக்கல் 2/√3. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். tan of -855 டிகிரி ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஃபார்முலா சார்னா tan of -θ அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. அப்போ ஃபோர்த்தில் காஸ் ப்ளஸில் இருக்கும், சீக்கண்ட் ப்ளஸில் இருக்கும், மீதி எல்லாம் மைனஸில் இருக்கும். இப்போ tan of -θனா என்ன சார் ஃபார்முலானா 360ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோங்க. சரி, tan of -θக்கு -tan θ, tan 855 டிகிரின்னு எழுதியிருக்கோமா. இப்போ இந்த 855 டிகிரியில் நமக்கு ஃபுல் ரொட்டேஷன் எத்தனை டைம் வரும்னு பாருங்கள். இப்போ 360ல் எப்படி எழுதலாம் அப்படின்னா -tan of 2 × 360 டிகிரி ப்ளஸ் 2 × 360னா 720ங்களா. அது போக நமக்கு என்ன சார் இருக்குன்னா 135 இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 360 + θ அப்படின்னு வந்திருக்காங்க. tan 360 டிகிரி + θன்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ரேஷியோ ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே -360ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். -tan 135. இது ரஃப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. -tan, இப்போ இந்த 135 டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 90 + 45 டிகிரின்னு எழுதலாமா பாருங்கள். 90 டிகிரி + 45 டிகிரின்னு போட்டிருக்கோம். இப்போ 90 டிகிரியில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். சேஞ்சுனா டேன் இருந்தால் காட்டாக மாறும், காட்டு இருந்தால் டேனாக மாறும், சைன்னா காசாக மாறும், காசுனா சைனை சேஞ்ச் ஆகுன்னு சொல்லியிருக்குமா. இப்போ 90 டிகிரி + θன்றது எங்கே சார் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் ப்ளஸில் இருக்கும், மீதி எல்லாம் மைனஸில் இருக்கும். இப்போ நமக்கு இங்கே மைனஸ் சைன் போட்டுடலாம். இங்கே ஒரு மைனஸ் ஏற்கனவே இங்கே இருக்கா. அதுக்கப்புறம் tan 90 + θக்கு ஒரு மைனஸ் சைனு. செகண்டில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 90 டிகிரியில் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ tan θ என்னவோ மாறும்னா காட் θ மாறும், காட் 45 டிகிரி. இந்த இடத்துல புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மைனஸ் சைன் இங்கே அப்படியே தான் இருக்குது. tan 90 டிகிரி + θனா செகண்ட் குவாட்ரண்ட் வந்துடும். செகண்டில் சைன் ப்ளஸ்ஸு, சைனோட ரெசிப்ரோக்கல் ப்ளஸ்ஸு, மீதி எல்லாம் மைனஸு. அதேமாதிரி 90 டிகிரியில் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். மைனஸ் டேன் வந்து காட்டாக மாறும். இப்போ tan 90 டிகிரி + θனா -cot θ. θவுக்கு பதிலாக இங்கே 45 டிகிரி இருக்குது. இப்போ 45 டிகிரின்னு எடுத்துருக்கோம். இந்த மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போனீங்கன்னா -× ப்ளஸ்ஸு cot 45 டிகிரி. இப்போ cot 45 டிகிரி நமக்கு வேல்யூ தெரியணும்னா tan 45 தெரிஞ்சால் cot 45 டிகிரி எழுதிடலாம். இப்போ tan 45க்கு வேல்யூ என்ன 1. அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், cot 45க்கும் 1 தான் நமக்கு வரும். இப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன சார் அப்படின்னா 1. சரிங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக தெரியும். இந்த மாதிரி அலைட் ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா, இந்த அலைட் ஆங்கிள்ஸோட ஃபார்முலா கிளியராக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி, எவ்வளோ டிகிரி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 4.1ல் 5th சம் பார்க்குறோம். ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. tan of -225 டிகிரி, cot of -405 டிகிரி, tan of 765 டிகிரி, cot of 675 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு சொல்லலாம். LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த tan of -225க்கு பார்க்கலாம்.
tan of minus 225 degree equal to, இப்போ tan of minus theta ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், minus tan theta. இந்த 225 எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா tan of 180 degree plus 45 degree எழுதலாமா பாருங்கள். 180 degree plus 45 degree. இப்போ 180 degree plus 45னா 225 நமக்கு வரும். சரி, இதில் பாருங்கள், இப்போ tan 180 degree plus theta, 180 டிகிரியில் 180 plus thetaவில் நமக்கு நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே திரும்பி இங்கே எழுதிக்கலாம். இது 0 degree, 360 degree, 90 degree, 180 degree, 270 degree. அப்போ நமக்கு இங்கே tan 180 plus theta அப்படின்னா எங்கே வரும், தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். இப்போ தேர்டில் பார்த்தீங்கன்னா tan ப்ளஸில் இருக்கும், டேனோட ரெசிப்ரோக்கல் வந்து காட் ப்ளஸில் இருக்கும், மீதெல்லாம் நமக்கு மைனஸில் இருக்குமா. அதேமாதிரி 180ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுருங்க. tan 180 degree ப்ளஸ் thetaவுக்கு tan theta. இப்போ thetaவுக்கு பதிலாக இங்கே என்ன சார் இருக்குன்னா 45 டிகிரி இருக்குது. tan 45 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் tan 45 டிகிரிக்கு வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1. இப்போ காட்டு மைனஸ் 405 டிகிரி பார்க்கலாம். காட் ஆஃப் மைனஸ், அப்போ காட் ஆஃப் மைனஸ் டீட்டாக்கு நம்ம ஃபார்முலா என்ன, மைனஸ் காட் டீட்டா மைனஸ் காட். இதை எப்படி சார் எழுதலாம்னா 360 ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதலாமா பாருங்கள். இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுடலாம். காட் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. அப்போ 360 டிகிரி ப்ளஸ் டீட்டான்றது எங்கே சார் அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நமக்கு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து 360 ப்ளஸ் டீட்டானா ஆல் ரேஸோ ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோமா. இங்கே மைனஸ் காட் 45 டிகிரி ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுருங்க. tan 45 டிகிரி 1னா அது ரெசிப்ரோக்கல் காட் 45 டிகிரி நமக்கு 1 தான். அப்போ இங்கே மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் tan ஆஃப், இந்த மைனஸ் சைன் அப்படியே விட்டோம். tan மைனஸ் 765 டிகிரி மட்டும் எடுக்கலாம். tan minus 765. இப்போ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், tan ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் tan டீட்டா. ஏன்னா tan ஆஃப் மைனஸ் டீட்டானது ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும். ஃபோர்த்தில் வந்து காசும் சீக்கண்ட் ப்ளஸ் மீதி எல்லாம் மைனஸ்னு சொல்லியிருக்கோம். மைனஸ் tan 765. அப்போ இதில் வந்து இந்த 765 டிகிரியில் ஃபுல் ரொட்டேஷன் நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள், 2 டைம்ஸ் வந்துடுமா. minus tan of 2 into 360 plus 45 degree. ஏன்னா 2 டைம் வந்து அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக 2 டைம் ஃபுல் ரொட்டேஷன் நம்ம ஃபுல்லாக சுற்றி வரலாம். அப்போ 2 into 360 plus 45 எழுதிக்கலாம். இப்போ இங்கே 360 plus theta அப்படின்றது நமக்கு என்ன ஃபார்முலாவில் இருக்குது, tan 360 plus thetaனா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வந்துடும். ஃபஸ்ட்டில் ஆல் ரேஸியோ ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுருங்க. மைனஸ் tan 360 டிகிரி ப்ளஸ் டீட்டாக்கு பதிலாக என்ன சார் இருக்குன்னா 45 டிகிரி. அதுமாரி 360ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ மைனஸ் tan 45 வேல்யூ என்ன சார்னா 1ன்னு இருக்கா. இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் காட் 675. சரி, இதில் பாருங்கள், இப்போ இந்த காட் 675 எப்படி சார் எழுதலாம்னா காட் ஆஃப் 720 மைனஸ் 45 டிகிரி எழுதலாமா பாருங்கள்.
இதில் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன சார் கிடைக்குன்னா 675 வரும். இப்போ 720 அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் ரொட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் வரும். ஒரு டைம் ஃபுல்லாக சுற்றி வரணும்னா 360 டிகிரி. அப்போ 2 டைம் ஃபுல்லாக சுற்றி வர்றது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 720 டிகிரி இருக்குமா? அப்போ இது என்ன சார் அப்படின்னா cot 360 டிகிரி மைனஸ் தீட்டா எங்கே இருக்கும்? 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். அப்போ 4th வந்து யாரெல்லாம் ப்ளஸ்ஸு? காஸ் ப்ளஸ்ஸு சீக்கன் ப்ளஸ்ஸு. காட் எதில் சார் இருக்குன்னா மைனஸில் இருக்கும். இங்கே 360ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ மைனஸ் காட் 45 டிகிரி. இப்போ மைனஸ் சைன் அப்படியே போடுங்க. tan 45 டிகிரி 1ன்னா அதோட ரெசிப்ரோக்கல் காட் 45 டிகிரிக்கு நமக்கு 1 தான். இப்போ இதில் ஒவ்வொரு வேல்யூஸும் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. LHS is equal to இந்த tan of minus 225 என்ன சார் அப்படின்னா -1 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதுக்கு -1, இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுருங்க. tan of minus 765க்கு -1 கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் ஒன்றுக்கு -1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 1, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குங்களா? இல்லைனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. இப்போ -1 +1 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன சார் அப்படின்னா 0. RHS என்ன கொடுத்துருக்காங்க? 0 தான் இருக்குது. LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.1ல் 5th செகண்ட் சப்டிஷன் பார்க்குறோம். ப்ரூவ் தட் தான் கொடுத்துருக்காங்க. 2 sin square pi by 6 plus cosecant square 7 pi by 6 cos square pi by 3 equal to 3 pi by 2 நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த sin square pi by 6க்கு வேல்யூ பாருங்கள். sin square pi by 6 equal to இது எப்படி சார் எழுதிக்கலாம்னா sin pi by 6 ஹோல் ஸ்கொயர்னு போட்டலாம். ஏன்னா இந்த ஸ்கொயரிங் கூட வரும்போது திரும்பி sin square pi by 6ன்னு வரும். இப்போ sin pi by 6 எத்தனை டிகிரி அப்படின்னா 30 டிகிரி. இந்த ஹோல் ஸ்கொயர் sin 30 டிகிரி வேல்யூ நமக்கு என்ன சார் அப்படின்னா 1/2 பவரில் 2 கொடுங்க. இந்த 2 உள்ளே வரும்போது இது 1 ஸ்கொயர் பண்ணணும், 2 ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ கொசிகன் 7 pi by 6 நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கொசிகன் 7 pi by 6 ஈக்குவல் டு இந்த கொசிகன் 7 pi by 6 எப்படி எழுதலாம்னா கொசிகன் 7 இன்ட்டு பைக்கு வேல்யூ நமக்கு 180 டிகிரின்னு தெரியும். அப்போ இந்த பைக்கு வந்து 180 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் பை 6. இந்த 6 எடுத்து கட் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ் வந்துடும். 7 இன்ட்டு 3 21, ஒரு 0 அங்கே இருக்குங்களா? கொசிகன் 710 டிகிரி. இது எப்படி சார் எழுதிக்கலாம் அப்படின்னா 360 டிகிரி ப்ளஸ்ஸு 2110. ஏன்னா 7 இன்ட்டு 3 21. அப்போ கொசிகன் 210 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்னா 180 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு போடலாமா? பாருங்கள், இதில் பாருங்கள். கொசிகன் 180 டிகிரி ப்ளஸ் 30னா எங்கே வந்துடும்? தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். தேர்டில் வந்து tan ரெசிப்ரோக்கல் ப்ளஸில் இருக்கும், மீதி எல்லாம் மைனஸில் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் சைனு. அதுமாரி 180ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். மைனஸ் கொசிகன் 30 டிகிரி. அப்போ கொசிகன் 30 டிகிரினா எது நமக்கு? சைன் 30 டிகிரி தெரிஞ்சால் கொசிகன். ஏன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு வந்து கொசிகண்ட். இப்போ சைன் 30 டிகிரி வேல்யூ நமக்கு என்னென்னு பார்த்துருக்குறோம்? 1/2ன்னு பார்த்துருக்கோமா? அதோட ரெசிப்ரோக்கல் என்ன சார் அப்படின்னா 2. இங்கே -2. இப்போ நமக்கு கொசிகன் ஸ்கொயர் 7 pi by 6 வேணும்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். எங்கே ரஃப் பண்ணிட்டு எழுதணும்? சரி, இது ரஃப் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. cosecant square 7 pi by
6 ஈக்குவல் டு போட்டுருங்க. இந்த கொசிகன் 7π/6 -2, இங்கே பவரில் 2 போட்டுருங்க. இப்போ -2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்னென்னா 4. இப்போ cos ஸ்கொயர் π/3 என்னென்னு கண்டுபிடிக்கலாம். cos ஸ்கொயர் π/3 ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா cos π/3 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க. ஏன்னா ஸ்கொயர் உள்ள வரும்போது எகைன் நமக்கு cos ஸ்கொயர் π/3 கிடைக்கும். cos π/3 எத்தனை டிகிரி சார்னா 60 டிகிரி. இப்போ cos 60 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ என்னன்னா cos 60க்கு வேல்யூ நமக்கு 1/2. இங்கே cos 60 டிகிரி, cos 60யோட வேல்யூ நமக்கு 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4. இது எல்லா வேல்யூஸ் கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். sin ஸ்கொயர் π/6க்கு வேல்யூ கொடுக்குறோம். கொசிகன் ஸ்கொயர் 7π/6 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். cos ஸ்கொயர் π/3 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு RHS வந்து 3/2ன்னு ஆன்சர் வரணும். இது ரஃப் பண்ணிட்டுமா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இங்கே LHS = போட்டுட்டு இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இந்த sin ஸ்கொயர் π/6 நமக்கு என்னன்னு தெரியும் 1/4 ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் 7π/6 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 4 இன்ட்டு cos ஸ்கொயர் π/3 நமக்கு 1/2 நமக்கு தெரியுமா. சாரி 1/4. இந்த 4 கட் பண்ணிவிடுங்க. இந்த 2 எடுத்து கட் பண்ணும்போது இந்த 2 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு 1/2 இருக்குது ப்ளஸ் இதில் 1 இருக்குது. இது கிராஸ் மல்டிபிளை பண்ணால் 1 × 1 ப்ளஸ் 1 × 2 2/2. இப்போ ஈக்குவல் டு போட்டலாம் 2 + 1 3/2. நமக்கு RHS என்ன கொடுத்துருக்காங்க 3/2 தானே சொல்லியிருக்காங்க. இது 3/2 நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கணும்.